ஹலோ, இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு காம்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஆன்லைனில். அதனால வாங்கினா நிறைய பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டேரெக்டாகவும் ப்ராடக்ட்டை காமிச்சாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பிராண்டோட பேர் சொல்லலை, டிண்டட் சன்ஸ்க்ரீன் கிளைகாலிக் ஆசிட் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இது காம்போவாக 4 வருது, 4 10 ரூபா மாதிரி. இது 200 ரூபாய்க்கு 4 ப்ராடக்ட் வந்துச்சு. டிண்டட் சன்ஸ்க்ரீன் 2, கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் அது 2, கிளைகாலிக் ஆசிட் ஜெல் க்ரீம்னு கொடுத்துருக்காங்க 12%. அதுவும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கிளைகாலிக் ஆசிடை வந்து நைட்லேயும் அப்புறம் காலையிலையும் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். அப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளைகாலிக் ஆசிட் க்ரீமோட ரிவ்யூ பார்ப்போம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டர் மாதிரி இருக்குது. கலரும் சரி, இதோட இதுவும் சரி, ஜெல்லு க்ரீம் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டு 6% 12%, 3 days ஒன்ஸ் நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நல்லா மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போடணும்னு சொல்லுவாங்க. வேறு எந்த ப்ராடக்ட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ண சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நான் பார்த்த ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறீங்கன்னு தெரியல. நான் ஏன் அதை பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்கிறேன் அந்த ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக இப்போ கோரி க்ரீம்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம், அதை யூஸ் பண்ணி அந்த க்ரீம் வந்து பிளட் வெசலில் கலந்து, அதாவது ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகி உள்ளே போயிட்டு பிளட் வெசலில் கலந்து ஃபெயிலியர் ஆனதாக நிறையா பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு க்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து தப்பான விஷயம். கொஞ்சமாவது அவேர்னஸ் இருந்து பண்ணுங்கள். முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்துட்டு என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு ஒரு பிளாக் மார்க் கூட இல்லாத நான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது நான் கிளியர் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கும் இப்போ என்னோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே இந்த 2 பாக்கெட்டோட வேலை தான் இது வந்துட்டு. நான் வந்து ஒரு 3 days யூஸ் பண்ணியே எனக்கு இந்த ரிசல்ட்டு. என்னோட கசின் வந்துட்டு 7 days யூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது கரெக்டாக 1 week. சுத்தமாக ஸ்கின்னை நாசமாக்கிடுச்சு. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இது க்ரீம் பார்க்க நல்லா பட்டர் மாதிரி இருக்குது, கலரும் க்ரீமும். பட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னா வந்து ரோஸ் வாட்டர் ஸ்மெல் மாதிரி இருக்குது. அட்டர் வேஸ்ட்டு, இது யூஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீனாவது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா, இது வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் SPF 50ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, +50 அப்படி கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் டிண்டட் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி லவ்லியில் சாண்டில் கலர் ஃப்ளேவர் இருக்குல்ல, அதையும் சானிடைசரையும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த ஸ்மெல்லில் இருக்குது. இது வந்து ஃபுல் கவரேஜ்லாம் கிடையாது. ஈஸியாக ஸ்கின்னோட நல்லா மிங்கிள் ஆகிடுது. பட் ஃபுல் கவரேஜ்லாம் இல்லை. நிறைய பேர் இதை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க, பட் வாங்குறத மட்டும்தான் சொல்லியிருக்கீங்களே தவிர இதில் என்னென்ன நீங்கள் வந்து ரிசல்ட் வந்தது அப்படின்றத வந்து யாருமே ஷேர் பண்ணல. நான் போய் யார்கிட்ட லிங்க்னு கேட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேனோ அவங்களோட கமெண்ட்லேயே போயிட்டு நான் வந்து என்னோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணேன் நெகட்டிவாக. பட் வந்து என் கமெண்ட்டை என் அக்கௌண்ட்லேருந்து பார்க்கும்போது என் கமெண்ட் அங்கே தான் இருக்குது. பட் நான் வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்து அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அந்த கமெண்ட்டே இல்லை. வெறும் லிங்க்னு சொல்லி ஒரு 3000 4000 கமெண்ட்ஸ் இருக்குது. லிங்க்னு என்ன மாதிரி நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் இதை வந்து அவங்க வந்து டெலிட் பண்ணிடுறாங்க. நம்ம பார்க்கும்போது அந்த கமெண்ட் இருக்குது. மற்றபடி அந்த கமெண்ட் எல்லார் கண்ணுக்கும் விசிபிளாலாம் இல்லை. அது ரொம்ப அவேராக இருங்க. ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 200க்கு ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி அதை கரெக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணி அதில் வந்து பெனிஃபிட் ஆகுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஏற்கனவே ஒரு 2-3 ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன், ஜென்யூனாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள்.